உங்களோட ஒருமித்த கருத்து இருக்க வேல்முருகன் திமுக கூட்டணியில இருந்து வெளில வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட ஏதாவது கூட்டணி அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கா? ஏற்கனவே நீங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லி இருக்கிறீங்க. இருந்தாலும் ஒருமித்த கருத்து இருக்கிறதுனால ஆதரவு நாம் தமிழருக்கு இருக்கு. போயிட்டு வந்துருக்கீங்க, உங்களுடைய கட்சியோட நிலைப்பாடு எப்படி சார் இருக்கு? வேட்பாளருடைய இதில் எப்படி இருக்கு? எல்லாரும் 2000 இது இலவசம், அது இலவசம், அது இலவசம், இலவசம் நான் அந்த நிலையிலிருந்து மொத்தமாக மாற்றணும்னு நினைக்கிறேன். நான் 3 தான் இலவசம்: நீர், குடிக்கிற நீர், படிக்கிற கல்வி, பாட்டு. இது 3 தரமா கட்டணம் இல்லாத உலகத்தரத்துக்கு மற்றதெல்லாம் இலவசம் தர முடியாது. அதிமுக கல்விக்கின்ற வேலைக்கு சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை கொடுப்பேன். புரியுது நினைக்கிறேன். நஞ்சில்லா உணவு, அதுவே எங்க அளவு. நானே விவசாயம் செய்வேன். ஒரு பூச்சி, ஒரு ரசாயன உரம் இல்லாமல் தூய உணவை, நல்ல உணவை என் மக்களுக்கு கொடுப்பேன். குடிநீரை நானே கொடுப்பேன். மின் உற்பத்தியை நானே செய்வேன். முதலாளிக்கு கொடுக்க மாட்டேன். கணக்கில்லாத காற்றாலை, சூரிய ஒளி மின்சாரத்திலிருந்து தடையிட்டு கொடுப்பேன். புரியுது நினைக்கிறேன். பசி இல்லாத சொல்ல நானே ஒழிப்பேன். வேலை இல்லைங்கிற சொல்லுக்கு வேலை இல்லை மாக்குவேன். நிலமும் மலமும் சார்ந்த தொழிற்சாலையில் ஆரம்பித்து சேலம்னா மேட்டூரில் வேலை, ஓமனூரில் வேலை, புரியுது நினைக்கிறேன். ஆத்தூரில் வேலை, அங்கங்க எப்படின்னு போட்டு காட்டுற ராத்திரி வாங்க. சார், அதிமுக பாஜக தொகுதி பங்கீட்டை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அதிக அளவு தொகுதி கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு, தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீட்டு ஆளுநர் கமிச்சு எங்கெங்கே திமுகவுடைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் பாஜக ஒதுக்கிடுச்சு. அவங்க பிஜேபி வரக்கூடாது சொல்லி எளிதாக தோக்கடிக்கணுங்கிற நோக்கில் எல்லாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது மறுபடியும் எங்கெங்க நீங்க திமுகவுடைய இப்ப அமைச்சிருக்காங்க அந்தந்த தொகுதிகளை எல்லாம் கூட்டணி கட்சிக்கு தாமரைக்கு இவங்க என்ன பிரச்சாரத்தை வைப்பாங்க? அது மதவாத கட்சி, அதை வரக்கூடாது, அதை ஒழிக்கணும்னு பேசுவாங்க. நாங்க என்ன பேசுவோம்? பிஜேபி வரக்கூடாது, காங்கிரஸ் வரலாமான்னு. எந்த அடிப்படையில் எதை வச்சு காங்கிரஸை புனிதப்படுத்துறாங்க? இந்த நாட்டில் விடுதலை பெற்ற இந்தியாவை 60 ஆண்டுகள் ஆண்டது இந்த காங்கிரஸ் தான். இந்த நாடு நாசமானது காரணம், குறிப்பா என் இனத்தை நாசமாக்குறது காங்கிரஸ் தான். என் மண்ணின் உரிமை புறம் எடுத்துட்டு போனது, கல்வியை எடுத்துட்டு போனது யாரு? கச்சத்தீவை எடுத்து கொடுத்தவன் யாரு? காவிரி நதியை பறிச்சது யாரு? என் நிலத்துல நச்ச அலைகளை போற நட்டவன். ஒரு தேசியனத்தின் தேச விடுதலை கனவை அழிச்சு நாசமாக்கினவன் யாரு? அழிச்சதாவே கூட இருந்தவன் நீ. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எந்த வழியில் காங்கிரஸை புனிதப்படுத்துவ? முதல்ல இந்திய